पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मनं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம். விபூதி பாதத்துல 13வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வியாச பாஷ்யம். இது பார்த்தீங்கன்னா பரிணாமவாதத்தை சொல்றதா இருக்கு. நேற்று வகுப்புல நம்ம என்ன பார்த்துருக்கோம், நேற்று கிளாஸ்ல 21வது பேஜ், நேற்று பாடத்தை நான் அப்படி லைட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரு 21வது பேஜில் நடுவில் இருக்கிற பேரா அபர ஆக அப்படின்னு இருக்குல்ல, நேற்று ஆரம்பிச்சதுதான். இந்த பரிணாமவாதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லும்போது மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்தர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம சாங்கிய மதத்தை கண்டனம் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாங்கியம், யோகம், அதுக்கப்புறம் வேதாந்தம், இந்த 3 மதங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன வாதம் அப்படின்னா சத்காரியவாதம் அப்படின்னு பேர். நமக்கு என்ன பேரு? சத்காரியவாதம். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்நியமா பௌத்தர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அசத்காரியவாதம் அப்படின்னு பேரு, பௌத்த மதத்துல இருக்கிறவங்க. சத்காரியவாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் லாஜிக். என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டியில இருந்து அகப்பையில வரும், இவ்வளவுதான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளார வஸ்து இருந்தால் தான் நீங்கள் கரண்டியை போட்டு எடுத்தால் வெளியில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை போட்டு உள்ளே போட்டு டரன்னு போட்டு கிடங்கிட்டு இருந்தாலும் உள்ளே ஒன்றும் இல்லைன்னா எதுவும் வராது. உள்ளது போகாது, இல்லது வராது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறாரு நம்மளை. ஆனால் எனக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நாதபுரமும் எதையாவது சொல்லிகிட்டே இருப்பார். அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாதான் ஈஸியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ள இருந்தாதான் வெளியில வரும், உள்ள இருந்தாதான் வெளியில வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சத்காரியவாதம் அசத்காரியவாதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம தூக்கத்தை தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம்னு வச்சுங்களா. காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாசனைகள், நம்ம தேகம் எல்லாம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் வெளியில வந்திருக்கா. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டா, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அதுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருந்ததுல இருந்து வந்துச்சு. அவ்வியக்தம் அப்படின்னு பேரு, வெளிப்படாததுன்னு பேரு. அந்த வெளிப்படாதது என்ன அப்படின்னா அது ஒரு இருட்டு, அவ்வளவுதான். இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம நல்லா விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வஸ்து இல்லாம போச்சா இல்ல வஸ்து தெரியாம போச்சா? வஸ்து தெரியாம தான் போச்சு லைட் ஆஃப் பண்ணோன்னு. வஸ்து எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அப்போ ஒரு அந்தகாரம் பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்ட மாத்திரத்துல வஸ்து தெரியல. வஸ்து தெரியலன்றதுக்காக வஸ்து இல்லாமல் போவதில்லை. இதை மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தூக்கத்துல யோகமும் வேதாந்தமும் சத்காரியவாதம் சொல்லுது. எப்படி நம்ம தூக்கத்துக்குள்ளார போகும்போது அந்த காரணத்தால இருட்டினால மூடி மறைக்கப்பட்டு அந்த ஒரு 4-5 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியல.
திரும்ப லைட் ஆஃப் பண்ணா வர மாதிரி, லைட் ஆன் பண்ண வர மாதிரி, நம்ம திரும்ப பழைய மாதிரி நேற்று எப்படி உள்ள போனோமோ அதே மாதிரி நம்ம வெளியில வரோம். அந்த இருட்டுக்கு பேர், நடுவுல இருக்கிற இருட்டுக்கு பேர் என்ன பேர் சொல்றோம்? அவ்வியக்தம், அவ்யாக்கிருதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஈஸ்வர தத்துவம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, எல்லாம் போய் லயத்தை அடைகின்றது. எல்லாம் திரும்ப எப்படி உள்ள போச்சோ அதே மாதிரி வெளியில வருகின்றது. அப்ப அந்த லயஸ்தானம் ஒண்ணு இருக்கணுமா? ஒரு ஸ்தானம் ஒண்ணு இருக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்தானத்துல போய் உள்ள போயிட்டு வெளியில வரும். இந்த ஜெகத்து மொத்தமும் காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் தர்மம்னு பேரு. இந்த தர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் லயமாகுதுன்னா, ஒரு தர்மின்னு சொல்லக்கூடிய ஒரு காரண தத்துவத்துல போய் என்ன ஆகுது? லயத்தை அடையுது. அப்ப லயஸ்தானமும் உற்பத்தி ஸ்தானமும் ஒண்ணு இருக்கணும். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு ஒரு குடவுன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். அந்த குடவுன் இருந்தாதான் உள்ள எல்லா சரக்கும் உள்ள போகும். திரும்ப அந்த குடவுன்ல இருந்து எல்லா சரக்கும் வெளியில வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு சத்காரியவாதம். ஒரு வஸ்து அங்க ஆதாரமா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம் சத்காரியவாதம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்த பிரம்மம் தான் வஸ்து. சுத்த பிரம்மத்துக்கு மேல இருக்கக்கூடிய உபாதான காரணம் மாயான்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து இண்டிபெண்ட் இல்லை, அது நித்தியம் இல்லை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட சக்தி. அதனால அதுதான் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். அதுலதான் இந்த உலகம் எல்லாம் லயத்தை அடைந்து திரும்ப அங்கிருந்து தான் வெளிவருது. சுவாமி என்ன பண்றார்? அந்த மாயைக்கும் ஆதாரமா என்ன பண்றார்? நிமித்த காரணமா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயான்றதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியோட அபின்ன சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் எங்க போய் லயமாகுது அப்படின்னா, சுவாமிகிட்ட போய் லயமாகுது. சுவாமிகிட்ட இருந்து வெளியில வருதுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மாயையில லயமாகுது, மாயையில இருந்து வெளியில வருது, உற்பத்தி ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேதாந்தம் சொல்லாது. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வருது, சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த இந்த ஜெகத்தெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வெறும் சத்தத்துவமா, வெறும் எக்ஸிஸ்டன்ஸா, பியூர் கான்சியஸ்னஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இல்லையே, பியூர் கான்சியஸ்னஸ் இல்லையே. தூக்கத்துல என்ன அனுபவம் இருக்கு நமக்கு? நான் சுகமா தூங்குற கான்சியஸ்னஸ் இருக்கு அங்க. ஆனா வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் தெரியவில்லைன்னு இருக்கே அப்படின்னா இல்ல. இதே மாதிரி தான் இந்த பிரளய காலத்துல இந்த உலகம் எல்லாம் லயமானாலும் அங்கேயும் ரெண்டு தத்துவம் இருக்கும். என்னது? நான் அப்படின்னு அந்த பிரம்ம தத்துவம் இருக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்ற அந்த மாயா தத்துவமும் இருக்கும். இப்ப எப்படி நம்ம தூக்கத்துல இருக்கோம், அதே மாதிரி தான் பிரளய காலத்திலையும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற ஒன்னும் தெரியலன்றது ஒரு வஸ்துவா அப்படின்னா வேதாந்தம் சொல்லுது, இல்லப்பா, இந்த நானோட ஷேடோ அது. அதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அது நானோட ஷேடோ. அப்போ வந்து இருக்கிறது எது அப்படின்னா, சுவாமி மட்டும்தான் இருக்கார். எனக்கு ஒரு 2 தோசை கொடுங்க, எனக்கு என்னோட ஷேடோ இருக்கு, அதுக்கு ஒரு 2 தோசை கொடுங்கன்னு நான் கேட்பேன். என்னோட ஷேடோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோமே. எனக்கு ஒரு டிக்கெட்டு, என்னோட ஷேடோக்கு ஒரு டிக்கெட், 2 டிக்கெட் புக் பண்ணுங்க ஜி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது 2 டிக்கெட்டா சாமி, என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப நம்ம எப்பவுமே கணக்கு பண்றது என்னன்னா, ஷேடோவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்லை, கணக்குல கொண்டுட்டு வர்றதில்லை. அதே மாதிரி தான் பிரம்ம தத்துவத்தோட ஷேடோ வந்து மாயா. மாயையிலிருந்து எல்லாம் கிரியேஷன் ஆகுது. மாயையிலிருந்து கிரியேஷன் ஆகுறது எல்லாமே என்னவா இருக்கும்? மாயா. மாயையிலிருந்து கிரியேஷன் ஆகுறது எல்லாமே மாயா. அப்ப வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்சிகள் எல்லாம் மாயா, மாயாமயம். இது உற்பத்தியானது எதுல இருந்து உண்டாச்சுன்னா மாயையிலிருந்து உற்பத்தி ஆச்சு. ஆனா இதுக்கு ஆதாரமா சுவாமி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. அப்போ சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம் மந்திரம் சொல்லு சாந்தோக்கியம். இந்த கிரியேஷனை நீ பாக்குறியே ஜீவ ஜெகத்து, காலையில பேக்கப் ஆனோன்னு இந்த ஜீவ ஜெகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜீவ ஜெகத்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரே சத்தத்துவமா இருந்துச்சு அப்படி. அப்ப சத்தத்துவம்னா என்ன எடுக்கணும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லயம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா
என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காரியங்கள் எல்லாம் போய் எங்க லயமாகும்னா காரணத்துல லயமாகும். அதுக்கு அந்த காரணத்துக்கும் அதிஷ்டானமா, காரண காரியத்துக்கு அந்நியமா ஒரு பிரம்ம தத்துவம் ஒண்ணு ஆதாரமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஏன் நம்ம எடுக்கல அந்த மாயா தத்துவத்தை? ஏன் எடுக்கல அப்படின்னா, மாயா தத்துவம் ஒரு தனிச்ச தத்துவம் இல்லை. அப்ப கிரியேஷனுக்கு முன்னாடி எது இருந்துச்சுன்னு கேட்டா வெறும் சத்தத்துவம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சாந்தோக்கியத்துல என்ன வருது அப்படின்னா 6வது சாப்டர்ல வர்றது. உடனே பாத்தீங்கன்னா சொல்லுது, நம்ம வேதாந்தம் இப்படி சொன்னோன்னு அடுத்து இந்த பௌத்த மதவாதிகள் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பௌத்த மதத்துக்கு முன்னாடியே பௌத்த மதம் இருந்துச்சு, சித்தாந்தம் தானே. அங்க கேச்சித் ஆகுகு அசதேவ இதமக்ராசியத் இது கேச்சித் ஆகுகு மந்திரம் சொல்லுது. சில பேர் சொல்றாங்க இந்த ஜெகத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அசத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பா அசத்துல இருந்து இந்த உலகம் வரும், இல்லாமையில இருந்து எப்படி இந்த உலகம் பாத்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னு கொஸ்டின். வேதமே பாத்தீங்கன்னா புத்தா காலத்துக்கு முன்னாடியே இந்த மத இந்த இந்த ஒப்பீனியன்லாம் இருந்திருக்கு. அதனால புத்தா தான் பண்ணார் அப்படிலாம் இல்லை. புத்தாவும் இதை பத்தி சொல்லவே இல்லை, பின்னாடி வந்தவங்க தான் சொன்னாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க இல்லாமையிலிருந்து சூனியத்திலிருந்து இந்த உலகம் வந்தது, சூனியத்துலதான் இந்த உலகம் திரும்ப போய் சூன்யமா ஆயிடுது. அப்ப சூன்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தூக்கத்துல நம்ம இருக்கோம்ல, நான் சுகமா தூங்கின ஒண்ணும் தெரியல. இதுல என்ன பண்றாங்கன்னா, யார்ட்டையாவது இனிமே போய் கேளுங்க. இனிமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தூக்கத்துல என்ன அனுபவம் கேட்டுப்பாங்க. தூக்கத்துல என்ன அனுபவம், உங்களுக்கு எதை அறிஞ்சிங்க, என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் தெரியலச்சு, ஒன்றும் இல்லைச்சு, சூன்யமா இருந்துச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லையே நான் இருந்தேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. விவகாரத்துல லோக்கத்துல இருக்கிற வேதாந்தம் கேட்காத பப்ளிக் யார்கிட்ட போய் கேட்டாலும் தூக்கம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சூன்யம், ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த சூன்யத்தை அறிஞ்ச ஒரு பெர்சன் இருந்தார் அப்படின்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் சுகமா தூங்குனேன். அப்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் இருந்திருக்கணும்ல. அவனுக்கு ஆப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்ற ஆப்ஜெக்ட் தான் ஒன்னும் தெரியாம போச்சு ஒழிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கான். ஆனா வேதாந்தம் இல்லை அப்படின்னா இதை நம்மளால பாத்தீங்கன்னா அறிய முடியாது. ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்திருந்தா ஆமா இல்ல நான் தூக்கத்துல இருந்திருக்கேன், இல்லைன்னா காலையில எந்திரிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லவே முடியாதே. அப்ப சூன்யமா தூக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா பௌத்த மதவாதிகள் சொல்றாங்க சூன்யமா இருந்துச்சு. அப்ப சூன்யத்துல இருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னா சூன்யத்துக்கு இன்னொரு பேர் தான் டெக்னிக்கலா சொல்லும்போது அசத்து அப்படின்னு பேர். அப்போ அசத்திலிருந்து இந்த உலகம் வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு அசத்காரியவாதம் அப்படின்னு பேரு. சத்காரியவாதம்னு என்ன அர்த்தம், இந்த உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு மேல முன்னாடி ஒரு இருப்பு பொருள், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சத்காரியவாதம். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல, சூன்யத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அசத்காரியவாதம். நல்லா புரிஞ்சுது. இப்ப பாத்தீங்கன்னா சூன்யவாதத்தை பாத்தீங்கன்னா முடிவு சூன்யவாதம் பௌத்தர்களுக்கு. ஆனா அதுக்கு நடுவுல வேற ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானவாதிகள். இந்த விஞ்ஞானவாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னா பிரத்யக்ஷத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, வேதத்தை ஸ்வீகாரம் பண்ணாம என்ன பண்ணாங்கன்னா பிரத்யக்ஷத்தையே பாத்தீங்கன்னா அவங்க அல்டிமேட்டா நினைக்கிறாங்க. பிரத்யக்ஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் பாக்குறேன், உட்கார்ந்து பார்க்கும்போது நான்ற தத்துவம் விருத்திக்கு அந்நியமா தாட்டுக்கு அந்நியமா இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான்றதே ஒரு தாட்டு தான். நான்றதே பாத்தீங்கன்னா ஒரு தாட்டு, புத்தி விருத்தி தான். ஏன்னா புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இல்லைல்ல, புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு தெரியலையே எனக்கு. எப்போ புத்தி வேக்கப் ஆச்சோ அப்பதான் எனக்கு தெரியுது. நான் இன்னைக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டு பாத்தீங்கன்னா ராத்திரியில 3 மாத்திரை போட்டேன். அதுல என்ன ஆன்டிபயோட்டிக் தெரியல, பெரிய பெரிய மாத்திரையா இருந்துச்சு, இவ்வளவு பெரிய டேப்லெட் போட்டோன்னு பாத்தீங்கன்னா நான் 5 பவர் அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா 5:35 தான் எனக்கு வேக்கப் ஆச்சு. நல்ல வேற கிளாஸ் குளிச்சுட்டு டைரக்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் இருந்தேன் இல்லைன்றது எந்த ஸ்புரணமும் இல்லை. எப்போ எனக்கு பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆகுதோ அப்பதான் புத்தியில இருந்து ஒரு முதல் தாட்டு பாத்தீங்கன்னா அகங்காரம் வெளிப்படுது. வந்த மாத்திரத்துல நான் மனுஷன் அப்படின்னு ஒரு தாட்டு வந்துடுது. இமீடியட்டா மற்ற எல்லா தாட்டும் பாத்தீங்கன்னா வருது. அப்ப புத்தியில உண்டாகக்கூடிய தாட்டுக்கு என்ன பேரு அப்படின்னா
விஞ்ஞானம் அப்படின்னு பேர். இந்த புத்தி தாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த புத்தி தாட்டையும் நாளையும் பிரிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா, அதுக்குதான் ரொம்ப சட்டிலான விஷயம். அதுக்கு பேர் தான் ஆத்ம அனாத்ம விவேகம்னே பேர். ஒவ்வொன்றுத்திலிருந்தும் பிரிச்சு பார்க்கிறோம். அப்ப விஞ்ஞானமயத்திலிருந்து பிரிச்சு பார்க்கறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கிற விவேகம். அதுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுது தெரியுங்களா, வந்து யோக சித்த விருத்தி நிரோதக சூத்திரம் வந்துருச்சு, பார்த்துட்டோம். யோகம் என்றால் சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணுதல். சரி, சித்த விருத்தி நிரோதம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தான் 3வது சூத்திரத்தை சொல்லுது. அப்பொழுது பார்ப்பவன் பார்ப்பவனாக நிலை பெறுகின்றான். அப்ப சித்த விருத்திகளை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு, நாமரூப குணமா இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாம் நீங்கினதுக்கு பிறகு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நானா அப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். அப்ப மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவன் ஜீவன் முக்தன் ஆயிடுறான். இவன் வந்து தானான்னு ஜீவன் முக்தன் ஆயிட்டான். மீதி இருக்கிறவங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தி சாரூபியம் இதரத்திர. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3வது சூத்திரம் 4வது சூத்திரம் முக்கியமானது. மற்றவங்க எல்லாம் என்ன, யாரு வந்து பாத்தீங்கன்னா தானா நின்னவனோ திரஷ்டாவா நின்னவனோ ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தான். பார்ப்பவன் பார்க்கின்றவனிடத்தில் சைத்தன்ய சுரூபத்தில் நிலை பெற்றவனோ எப்போ சித்த விருத்திகள் எல்லாம் இல்லாம போன பிறகு அவன் லிபரேட்டடா ஆயிட்டான். மீதி இருக்கிற நம்மள மாதிரி பெர்சன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விருத்தி சாரூபியம் இதரத்திர. எடுத்து பார்த்துங்க, பழைய நோட்ஸ் எல்லாம் தனியா வச்சுங்க, பாஷ்யத்தெல்லாம் தனியா கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, இதெல்லாத்தையும் யோக சுதாகரத்தெல்லாம் தனியா வச்சுக்கிட்டே வாங்க. அப்பதான் திரும்பி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, விருத்தி சாரூபியம் இதரத்திரனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதரத்திர அப்படின்னா மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் விஷயத்தில், மற்றவங்க விஷயத்துல இந்த உலகத்துல எத்தனை மனுஷங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் லிபரேட்டட் சோலை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மனசோட விருத்திகள், விருத்தி சாமீபியம் இதரத்திர, மற்ற எல்லா ஜீவர்களுக்கும் அவங்களுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தியோட சமத்தன்மையை அடைந்ததாக இருக்கிறது. அப்ப நம்ம பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி விருத்தி உண்டாகும் போது அந்த புத்தி விருத்தி தான் என்னுடைய பர்சனாலிட்டியா இருக்கு. புத்தி விருத்தி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா, எனக்கு நான் இருக்கேன்றதே யாருக்கும் தெரியவே தெரியாது. தூக்கத்துல நான் இருக்கேன்றது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதுல, நான் இருக்கனா இல்லையானே தெரியல. அக்ரகணம் அப்படின்னு மாண்டூக்கியம் சொல்றாரு. தூக்கத்துல நான் இருக்கேன்றது யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா, நான் இருக்கேன்றதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு விருத்தி தேவைப்படுது. நான் இருக்கேன்றதை தெரியப்படுத்துறதுக்கு காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான் இருக்கேன்ற தாட்டே எனக்கு வருது. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கனா இல்லையான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம பர்சனாலிட்டின்னு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, விவகாரத்துல நானும் இந்த விருத்தியும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு தாட்டோடையும் இந்த நான் அப்படின்றது இணைஞ்சு 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 இருக்கு. இதுக்கு பேர் விருத்தி சாரூபியம் அப்படின்னு பேர். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தியோட இணைஞ்சிருக்கோம். ஆயிடுச்சா? சரி, நான் மட்டும் இல்லை, இந்த சித்தத்தோட விஷயத்த வந்து சொல்லும் போது ஆரம்பத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த சித்தம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கு, சும்பக்கம் மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டா இருக்கிற இந்த விருத்தி புத்தி விருத்தி. இந்த புத்தி விருத்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற என்ன நான் அப்படின்ற நிர்குண நிராகாரத்தையும் என்ன பண்ணிச்சு, இழுத்து தன்னோட ஐக்கியம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற லோக்கம் இருக்கு, இந்த வெளியில இருக்கிற லோக்கத்தோட வஸ்துக்களை என்ன பண்ணிடுச்சு, இழுத்து ஒன்னாக்கிடுச்சு. அப்ப இந்திரியத்து மூலமா நமக்கு எந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம அறியறோமோ, அப்போ ஒரு விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்களும் இருக்கு, வெளியில இருக்கக்கூடிய நாம ரூபங்களும் வந்துருச்சு. கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பின்பக்கம் இருக்கிற நான் அப்படின்னா ஆத்மாவும் வந்துருச்சு. அப்போ ஒரு விருத்தியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகள் சொல்றாங்க, ஒரு விருத்தியில என்னெல்லாம் இருக்கு. ஒரு புத்தி விருத்தி நம்ம சொல்றோம், ஒரு தாட்டு வருது உங்களுக்கு, மலை, புஸ்தகம், டேபிள், நாத பிரம்மம், கிருஷ்ணர், கோவிந்தன், நாராயணன், சிவலிங்கம், ஆப்பிள், கற்பூரம்,
ஜபமாலை, புஷ்பம், இது மாதிரி தாட் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த தாட்டு ஈச் அண்ட் எவ்ரி தாட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரமாக இருக்கிற பேஸ் ஆத்மா. அது என்ன தெரியுமா? தெரியாது. இன்விசிபிள், அவ்வியக்தம். இதுக்கப்புறம் இந்த ஆத்மாக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அவ்வியக்தம். எது? மாயா, ஷேடோ. ஷேடோவும் அவ்வியக்தம். மாயான்ற மூல பிரகிருதி அதுவும் அவ்வியக்தம், தெரியாது, வெளியில தெரியாது. திரிகுணாத்மிகான்னு பேர். இந்த ரெண்டுத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆகுதா? அப்ப புத்தி வேக்கப் ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இந்த தாட் எல்லாம் யாரோடது அப்படின்னா அந்த 3 குணங்களோட காரியம். அப்போ இந்த 3 குணங்களோட காரியம்தான் தாட் ஃபார்முக்கு வருது. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்னு இருந்தா அந்த தாட் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்தி அப்படின்றது லோடு பண்ணப்படாத அன்லோடு பண்ணப்பட்ட ஒரு 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 வேகன் மாதிரி, ஒரு குட்ஸ் வேகன் மாதிரி இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாலும் இல்லை, எந்த சரக்கும் இல்லை. அப்போ அதுக்கு பேர் அது மாதிரிதான் விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா நிர்மலமான விருத்தியா இருக்கு. அந்த நிர்மலமான விருத்தின்றது எது அப்படின்னா திரிகுணாத்மிகம். அதுவும் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த திரிகுணாத்மிகத்துக்கு அந்நியமா ஆதாரமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்ற சைத்தன்யம் இருக்கு. அதுவும் கண்ணுக்கு தெரியாது. இப்ப இந்த 3 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிகுணாத்மிகமா இருக்கக்கூடிய மாயையோடு சேர்ந்த விருத்தி இருக்குல்ல, அப்ப அந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆத்மாவோட சேர்ந்து இருக்கு. இப்ப நான் அந்த புத்தி விருத்தின்றதோட சேர்ந்திருக்கேன். வேக்கப் ஆகும்போது புத்தி விருத்தியோடு நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் மெதுவா நான் வெளியில பாக்குற இந்திரியங்கள், சென்சார்கன்ஸ் எல்லாம், மனசெல்லாம் வேக்கப் ஆச்சு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாம ரூபத்தை கொண்டு வந்து இந்த விருத்தியோட வந்து பாத்தீங்கன்னா ஆபாசிக்குது. இப்போ ஒவ்வொரு விருத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னா நாம ரூப குணத்தோட ஆபாசிக்குது. அந்த விருத்தியில வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றதும் அது கூட சேர்ந்துதான் இருக்கு. ஒவ்வொரு ஈச்சன் விருத்தி ஆயிடுச்சா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரு இது வேதாந்தம். அப்ப விருத்தியில நான் இருக்கேன், திரிகுணாத்மிகா மாயா கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அதுக்கு மேலதான் புத்தி விருத்தி உண்டாச்சு. அந்த புத்தி விருத்தியில அதோட அபிண்ணமா நாம ரூப குணங்கள் நம்ம பஞ்ச இந்திரியங்கள் மூலமா உள்ள இன்புட் என்ன ஆகுதோ அந்த இன்புட் மயமா இந்த சித்த விருத்தி பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. சித்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா சித்த விருத்தின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ், தர்மம். அந்த தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பரிணாமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவஸ்தா பரிணாமம், லட்சண பரிணாமம், தர்ம பரிணாமம்னு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஸ்தாயி தத்துவமா எது இருக்குன்னா அந்த சித்தம்ன்றது ஸ்தாயி தத்துவமா, ஸ்தாயினா நிலையான ஒரு தத்துவமா பேஸா இருக்கு. இந்த பேஸுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு, பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கட்டம் பட்டம் மட்டம் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா விருத்திகள் மலை. ஒரு தாட் வந்து ஒரு க்ஷணம் தான் நிக்குது. ஒரு தாட் வந்து மலைன்னு சொன்னோன்னா மலை போயிடுச்சு, புஸ்தகம் சொன்னா புஸ்தகம் போச்சு, பூன்னு சொன்னா பூ போச்சு, கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் போச்சு, சிவலிங்கம் சொன்னா சிவலிங்கம் போச்சு. எல்லா தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம பௌத்த மதத்துக்கும் இந்த யோகிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம மதம் ஒரு பேஸ் வந்து சத்தத்துவம், ஒரு பேஸ் வந்து இருக்கு, இருப்புள்ள ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இல்ல உன்னுடைய ஆத்மாவும் க்ஷணிக்கம், அந்த ஆத்மாவும் விருத்தி ரூபம், அந்த ஆத்மாதான் விருத்தியா இருக்கு, அந்த ஆத்மாதான் வஸ்துவாவும் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? புத்தி விருத்தி தான் விஞ்ஞானம்னு பேரு. அந்த விஞ்ஞானம் தான் ஆத்மா, அந்த விஞ்ஞானம் தான் வஸ்துக்கள், லோக்கங்கள் எல்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப பேஸ் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேஸ்ல ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் தேவையில்லை. விருத்தின்றது மட்டும்தான் இருக்கும். விருத்திக்கு அந்நியமா அதை உற்பத்தி பண்ற ஒரு ஸ்தானம், ஆதார தத்துவம் ஒன்றுமில்லை, சத்து வஸ்து இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்ப பௌத்த மதத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானவாதிகளுக்கு
பேஸ் இல்லாதது. அதனால அவங்களுக்கு பேரு அசத்து காரியவாதம் அப்படின்னு பேர் அவங்க பேசுறது. அப்ப அசத்து காரியவாதம் அப்படின்னா நீ எதப்ப அடைவ அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டும் ரைசாய் என்ன ஆகுது, ஏக்க க்ஷணத்துல தோன்றி ஏக்க க்ஷணத்திலேயே மறைஞ்சும் போகுது. என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்? நதியோட எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம். நம்ம நதியை பார்த்துக்கிட்டு இருக்கமே, நம்ம பார்க்கிற போது இருந்த நதி க்ஷணம் அந்த ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ என்ன ஆகிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. அப்படியே ஒப்பிட்டு பாருங்க உங்களோட மனசு என்னைக்காவது நின்றுச்சா? நிக்கல, போயிட்டே இருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப விஞ்ஞானவாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதம் எக்ஸலண்டா இருக்கு. இதை வந்து ஆச்சாரியர் சொல்றார். இப்ப நான் சொல்றேன், அறியக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எங்க அறியப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அறியப்படுது? கண்ணுல அறியல. கண்ணு வந்து மெசேஜ் மட்டும்தான் உள்ள கொண்டு போகுது. கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிறது புஸ்தகமா, மலையா, வீடா, கிருஷ்ணனா, கோவிந்தனான்னு ஒன்றும் தெரியாது. இந்த கண்ணு கொண்டு போய் மெசேஜை கொடுக்குது யார்கிட்ட? மனசுக்காவது அறிவு வருமா? மனசுக்கெல்லாம் அறிவு இல்லை. மனசு என்ன பண்றது? சஞ்சலம், சங்கல்ப விகல்பாத்மகம். அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 4 கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இது யாரு? இது கிருஷ்ணனா, கோவிந்தனா, சிவனா, இது யாரு அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருக்கும். இது லேப்டாப்பா, செல்போனா, இது டிவியா, என்னது இது அப்படின்னு அதுக்கு கன்க்ளூஷனே வராது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம்? தனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மனசோட சேர்ந்து ஒரு டேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பேர் சித்தம்னு பேர். அந்த சித்தத்துல இருக்க டேட்டாஸ், சிமிலர் டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா எடுக்குது. உடனே எடுத்த மாத்திரத்துல அது என்ன பண்ணுது? கொண்டு போய் புத்திட்ட கொடுக்குது, சமர்ப்பணம் பண்ணுது. புத்திட்ட சமர்ப்பணம் பண்ணோன்னா புத்தே ஞானம். அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, இது புஸ்தகம், இது லேப்டாப், இது செல்போன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றோட ஞானத்தையும் அதுதான் இது இன்னது அப்படின்னு என்ன பண்ணுது? அறிவை அடைகின்றது. அப்ப உங்களுடைய ஞானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வஸ்துவை வெளியில பாக்குறீங்களா, உள்ள பாக்குறீங்களா? வெளியில பாக்குறீங்களா, உள்ள பாக்குறீங்களா? புத்தி இல்லைன்னா வஸ்து தெரியாது. புத்தி எங்க இருக்கு? வெளியில விஷயம், கண்ணுக்குள்ளார மனசுக்குள்ளார புத்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க வெளியில அறியறது வந்து பாத்தீங்கன்னா புத்தின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெளியில உலகம்னு ஒண்ணு இருக்குன்றதே என்ன ஆகாது? தெரியவே தெரியாது. புத்தி இருந்தா மட்டும்தான், புத்தி விருத்தி இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வெளியில இருக்கிற ஒரு வஸ்துவையும் நம்ம அறிய முடியும். பிரமாணம் எது அப்படின்னா, இந்த உலகம் இருக்குன்னு அறியறதுக்கு பிரமாணம் எது, இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி தான். புத்தியில ஞானம் உண்டாகல அப்படின்னா வெளியில இருக்கிற எந்த வஸ்துவும் அறியப்படாது. சங்கரர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவ உத்போத். வெளியில இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். வாஸ்தவத்துல நம்ம வெளியில இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை பாக்குறோம். வாஸ்தவத்துல இந்த உலகம் எங்க இல்லை அப்படின்னா வெளியில இல்லை. இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தவிருத்திக்குள்ளார, விஞ்ஞானத்துக்குள்ளார இருக்கு. விஸ்வம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கு. அந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் என்ன சொல்றான்? புத்திக்கு அந்நியமா, புத்தி விருத்திக்கு அந்நியமா வஸ்துக்களும் இல்லை, புத்தி விருத்திக்கு அந்நியமா ஆத்மாவும் இல்லை அப்படின்ட்டான். யாரு? விஞ்ஞானவாதி. ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுங்களா? சங்கர மதம், இந்த வேத மதம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வேத மதம் சொல்லுது இல்லப்பா, அந்த புத்தி விருத்தியோடையே இருந்துகிட்டு ஒருத்தன் செப்பரேட்டா இருக்கான். இந்த புத்தி விருத்திக்கு அந்நியமா, நாமரூப ஆக்காரங்களுக்கு அந்நியமா, அந்த புத்தியிலேயே ஒருத்தன் அந்தர்யாமியா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நிர்குண நிராகாரமா ஒரு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அது ஸ்தாயி தத்துவம். அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி விருத்தியோட இணைஞ்சிருக்கு. விவேகம் இன்னும் வரல. எப்ப விவேகம் வந்துச்சோ அப்ப தெரிஞ்சிடும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் புத்தி விருத்திக்கும் சாட்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு அறியணும். அப்போ நான் சாமானிய ஆட்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தியை பிரிக்காம ஆத்மா சேர்ந்து இருக்கு. ஒரு நல்ல விவேகம் பண்றவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்திக்கு அந்நியமா ஆத்மா இருக்குன்னு ஒருத்தன் அறியலாம். அப்ப இது ரொம்ப சட்டில். புத்திக்கு மேலதான் நமக்கு விவேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக வேண்டியது. படிச்சா பத்தாது.
இந்த விற்த்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது விவேக சூடாமணி சொல்லும்போது சொல்றாரு, முஞ்சாதி சீக்காமிவ திருஷ்ய வர்க்காத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு. இந்த முஞ்சம் புல்லுன்னு ஒரு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்க. புல்லோட இதுல சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தான் நாங்க சாப்பிடுவோம். இந்த புல்லு வந்து பாத்தீங்கன்னா கீழே லாஸ்ட்ல இருக்க ஒரு நல்ல மென்மையா ஒரு டெண்டர் பீஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டெம். அது சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்டா இருக்கும், ஃப்ளேம் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கும். வாயில போட்டு ஒரு மென்னு இனிப்பா இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மெதுவா அந்த புல்லோட ஒவ்வொரு லேயர் லேயரா பிரிப்போம். ஒவ்வொரு லேயர் லேயரா பிரிச்சா கடைசியில அந்த தண்டு உடையாம எடுக்கணும். தண்டு உடஞ்சி போச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது. அந்த தண்டு மட்டும், கீழே இருக்கிற தண்டை மட்டும் எடுத்து அழகா சாப்பிடுவோம். இது சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா புல்லுல படுத்துக்கிட்டு இதுதான் பண்றது. நல்ல புல்லு படுத்துக்கிட்டு நல்லா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அப்ப அந்த அந்த புல்லோட லேயர் லேயரா எடுக்கிறோம் பாத்தீங்களா, ஷீக்காவை எடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஆத்மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டு, ரொம்ப ஷார்ப்பு புத்தியா இருந்துக்கிட்டு, இது இந்திரியம், இது மனசு, இது புத்தி விருத்தி அப்படின்னு லேயர் லேயரா பிரிச்சிங்கன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா ஆத்மா கிடைக்கும். அப்போ இதுக்கு எவ்வளோ அனுகிரகம் தேவைப்படுது. சில பேர் என்ன பண்ணிட்டான், விஷயத்துல நின்றுட்டான். சில பேர் வந்து மனசுல நின்றுட்டான். சில பேர் புத்தியில நின்றுட்டான். அப்ப அந்த புத்தியையும் இந்த ஆத்மா வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறது இருக்கு, ரொம்ப கஷ்டமான காரியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌத்த மதவாதி என்ன பண்ணிட்டான், எங்க நிக்கிறான், விற்த்திக்கு அந்நியமா ஆத்மானு ஒண்ணு இல்ல, விற்த்தியோட ஆத்மா சேர்ந்து நாம ரூபமா இருக்கிற ஜெகத்தும் விற்பி ஆயிடுச்சு. அப்ப விற்த்திக்கு அந்நியமா ஒன்றுமே இல்லை, விற்பி மாத்திரம்தான் சத்தியம் அப்படின்னு. அந்த விற்பி எப்படிப்பட்டது, தோன்றி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்கும், பேஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணிட்டான். இவன் கேட்கறான் இந்த இதுல அபர ஆக. அப்ப அந்த விஞ்ஞானவாதி தான் கேட்கறான், என்ன பண்றான், என்னவா தியானம் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு எடுக்க போறேன். நிறைய தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி வெளியில தியானம் பண்ணுங்க, விராட்ல பண்ணுங்க, இரண்ய கர்ப்பன்ல பண்ணுங்க, உப்பா இதெல்லாம் சொல்றோம்ல, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஸ்கந்தம், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நிறைய ஒரு பிரிச்சு 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 மெடிடேட் பண்றதுக்கான வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விபாசனா போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நான் வந்து சித்தாந்தமா உங்களுக்கு எடுக்க போறேன். மானச உல்லாசம் படிச்சு கொடுக்கணும். எனக்கு மானச உல்லாசம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ஷட் தர்ஷனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சர்வ தர்ஷன சங்கிரகம்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து கொஞ்சோண்டு நான் பௌத்தத்தை பற்றி எடுத்துட்டு உங்களுக்கு நான் போகிறேன். அதனால் அது கூட வெயிட் பண்ணுங்க. அவங்க எப்படி மெடிடேட்லாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ இப்போ சித்தாந்தம் மட்டும் புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானவாதிகளோட மதம் என்ன அப்படின்னா ஒரு பேஸ் இல்லை. யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தம்னு ஒரு பேஸ் இருக்கு, அதுவும் நித்தியம் சொல்றாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆத்மாவும் நித்தியம் சொல்றாங்க யோகிகள், சாங்கியர்கள். இதே வேதாந்திகள் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம்னு ஒரு ஸ்தாயி தத்துவம் இருக்கு, ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம். அதுக்கு கீழே வந்து ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறது தான் நித்தியம் அப்படின்னு நம்ம ஒரு நித்தியத்தை சொல்றோம், ஆத்மா மட்டும். யோகிகளும் சாங்கியர்களும் ரெண்டு நித்தியத்தை சொல்றாங்க, ஆத்மாவும் நித்தியம், அதுக்கப்புறம் அந்த சித்தம்ன்ற மாயா தத்துவம் அவ்யாக்கிருத்தமும் நித்தியம், ரெண்டு நித்தியம். இவன் பௌத்தவாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நித்தியம் இல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் தோன்றி தோன்றி க்ஷணமாத்திரத்துல தோன்றி தோன்றி மறையிறது. அதனால அதுக்கு பேர் என்ன பேரு, க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் அப்படின்னு பேரு, க்ஷணிக்க ஆத்மவாதிகள்னு பேரு. அவங்க ஆத்மாவே க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அபர ஆக. இப்ப பாஷ்யத்துக்கு வந்து 21வது பேஜ் நடுவுல இருக்கிற பாஷ்யம் நேற்று பார்த்தோம். அபர ஆக அப்படின்னா நல்ல க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க, தர்மான தர்மான அபியதிகோ தர்மி, தர்மின்னு இருக்கணும், இங்க தர்மன் நான் கொடுத்துருக்கேன், அபியதிகோ தர்மி பூர்வ தத்துவ அனதிக்கிரமாத். அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், சாங்கியர்கள் மேல வந்து தோஷத்தை வந்து ஆரோப்பம் பண்றான். சாங்கியர்கள் இடத்துல அவன் என்ன தோஷத்தை ஆரோப்பம் பண்றான் அப்படின்னா, நீங்க தர்ம அனபியதிகோ தர்மி, தர்மத்துக்கு தர்மிக்கு அந்நியமா தர்மம் இல்லைன்னு போன இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது நம்ம சொல்லியிருக்கோம்.
பரிணாமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு பரிணாமத்தை சொல்லும்போது எங்க சொல்லியிருக்கோம்? வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா தங்கம்ன்ற தர்மத்துக்கு மேல கம்மல் முக்குத்தி இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே, இதுதான் பரிணாமம்னு சொன்னோம். அப்ப பரிணாமம் எல்லாம் எங்க நடக்குதுன்னா தங்கம்ன்ற ஒரு தர்மத்துக்கு மேல நடக்கிற பரிணாமம் தான். தங்கத்துக்கு மேல நடக்கிற தர்ம பரிணாமம் தான் கம்மல் முக்குத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, அந்த தர்மம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மின்ற தங்கத்துக்கு மேலதான் நடக்குது. தர்மியும் தர்மமும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வேற வேற இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணிருக்கோம். அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மிக்கு அந்நியமா நீ தர்மம் சொல்லல அப்படின்னா, தங்கத்துக்கு அந்நியமா கம்மல் இல்ல, கம்மல் தங்கம் மூக்குத்தி தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்வ தத்துவ அனதிக்கிரமாத். பூர்வ தத்துவம் அப்படின்னா பேஸா இருக்கிற தங்கத்தை தாண்டாம கம்மல் ஆகுது, கம்மல் மூக்குத்தி ஆகுது, மூக்குத்தி வந்து ஒட்டியானம் ஆகுது அப்படின்னு வேற வேற ரூபத்தை எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா தங்கத்தை தாண்டாம எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பூர்வ பர அவஸ்தா பேத அனுபதிதா. அது என்ன ஆகும்? கம்மலும் தங்கம், ஒட்டியானமும் தங்கம், பிரேஸ்லெட்டும் தங்கம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பேஸா இருக்கிற ஒரு தத்துவத்துல உள்ள இருக்கிறதா அனுபதித்தகனா உள்ள தொடர்ந்து அறியப்படுறதா இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்னா கௌட்டஸ்தியேன விபரிவர்த்ததே. அப்போ வந்து அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா கம்மல் தங்கம் தான், மூக்குத்தி தங்கம் தான், ஒட்டியானம் தங்கம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கம்ன்ற ஒரு கூட்டஸ்த தத்துவம் இருக்கு, கூட்டஸ்தனா மாறாத தத்துவம் ஒண்ணு இருக்கு அப்படின்னும், அதே நேரத்துல அது வந்து விபரிவர்த்ததே, அது வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தையும் அடையுது அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா எப்படிப்பா? ஒண்ணு கூட்டஸ்தமா இருக்கணும், இல்லைன்னா பரிணாமியா இருக்கணும். பரிணாமியா இருந்துச்சுன்னா கூட்டஸ்தனா இருக்காது, மாறாததா இருக்காது. மாற்றம் தானே பரிணாமம், மாற்றத்துக்கு பேரு தான் பரிணாமம் பேரு. கூட்டஸ்தனா மாறாததுன்னு அர்த்தம், விகாரம் இல்லாததுன்னு அர்த்தம். நீ கூட்டஸ்தம்னு சொல்லிட்ட அப்படின்னா அது பரிணாமத்தை அடையாது, மாறாது. நீ மாறுன்னு சொல்லிட்ட அப்படின்னா அது கூட்டஸ்தமா இருக்காது. ஆனா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய தர்மி வந்து பாத்தீங்கன்னா தர்மமும் தர்மியும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டஸ்தம், அதுக்கு மேல இருக்கிற தர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றீ, இது பொருந்தலையே, இந்த தோஷம் வந்துருமே அப்படின்னு கேட்கும்போது அயம் அயம் தோஷோ, இந்த தோஷமானது உண்டாகுது. நாயம் தோஷக எந்த இடத்துல இருக்கு? எதி அன்வை சியாத் இது அப்படின்னு சொல்றாரு. இந்த கர்மல் மூக்குத்தி ஒட்டியானம் இதெல்லாம் இந்த தங்கத்தோட இணைஞ்சுதான் இருக்கு, தர்மங்கள் எல்லாம் தர்மியோட சேர்ந்துதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமாகும்? ஒண்ணு கூட்டஸ்தமா இருக்கும், இல்லைன்னா பரிணாமியா இருக்கும். நீ வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை ஒத்துக்கிட்ட அப்படின்னா கூட்டஸ்தம் இருக்காது, கூட்டஸ்தத்தை ஒத்துக்கிட்டா பரிணாமம் இருக்காது. இந்த ரெண்டுத்தையும் நீ சொல்வாயானால் அது தோஷமாகும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல எதுவும் ஒரு தோஷம் இல்லை. நியாயம் தோஷக, அங்க ஒரு நான் விட்டு போயிருப்பாரு. தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ந போட்டுங்க, நியாயம் தோஷக, ந அயம் தோஷகன்னு ஆகும். ஒரு நா போட்டுங்க, ந அயம் தோஷகா. இல்லைன்னா இல்லையே, இல்லை இதே கரெக்டு தான். அயம் அதோஷகன் இருக்கு பாருங்க, கரெக்ட். ஆமா, எழுதிக்கிறது கரெக்டு தான். அயம் அதோஷக, நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இல்லை. ஏன் அப்படி தோஷம் இல்லை அப்படின்னா ஆச்சாரிய சொல்ற கஸ்மாத் காரணாத், எந்த காரணத்தினால நீ வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னா ஏகாந்த அனபியுபரமாத். அனபியுபரமாத், நாங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை நாங்க என்னைக்குமே நித்தியம்னு சொல்லல சுவாமி. ஏகாந்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்தியம்னு அர்த்தம். நாங்க தர்மத்தை என்னைக்குப்பா நாங்க நித்தியம்னு சொன்னோம்? சாங்கியன் வந்து கேட்கிறான், பரிணாமவாதியா இருக்கக்கூடிய சாங்கியன் கேட்கிறான், நாங்க நித்தியம்னு காரியத்தை சொல்லவில்லை, தர்மத்தை காரியத்தை நித்தியம் என்று சொல்லவில்லை. ஏகாந்த அனபியுபரமாத், நாங்கள் ஏகாந்தமாக ஸ்வீகாரம் நிச்சயம் செய்யவில்லை. எதை? காரியத்தை, தர்மத்தை. அதே நேரத்துல ததேதத்து திரைலோக்கியம் வெக்தேர் அபைதி, நாங்க எதை நாசம் அடைகிறதுன்னு சொல்றோம் தெரியுங்களா? காரியத்தை தான் நாங்க நாசமாகுதுன்னு சொல்றோம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா நித்திய தத்துவமாக இருக்கும். அப்ப எங்க நாசம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? கம்மல் வேணா ஒரு துணி எடுத்துங்க, ஒரு பஞ்சு எடுத்துங்க, ஏதாவது துணி எடுத்துங்க, ஏதாவது ஒரு வஸ்து எடுத்துங்க. இப்ப அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த வஸ்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டா அர்த்த கிரியா காரித்துவம் அப்படின்னு சொல்றோம்.
காரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்லும்போது சொல்றோம், அர்த்த கிரியா காரித்வம் அப்படின்னு பேர். அர்த்தம்னா பிரயோஜனம், கிரியானா அது மூலமா நடக்கிற காரியம், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம். இந்த மூணுத்துக்கும் பேரு இதுதான் காரியம் அப்படின்னு பேரு. காரியத்துக்கு லட்சணமா இதை சொல்றோம். இப்ப நான் கேட்கிறேன், என்னோட பாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மம்னு வச்சுங்க, தர்மம். இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த பாடி தர்மமா இருக்கு அப்படின்னா இதுல நடந்த பரிணாமம் என்ன பரிணாமம் நடந்திருக்கு? நான் இருக்கேன், பிறந்ததுல இருந்து இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, நித்தியமா இருக்கு. ஆனா இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மாறிட்டே இருக்கா. என்ன மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல இருந்த பிரயோஜனம் இந்த பாடியில இப்ப வேற. இப்ப நான் ஒரு ஆச்சாரியாரா இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ற காரியம் வேற, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்டா இருந்த போது இருந்த காரியம் வேற, சின்ன வயசுல இருந்த காரியம் வேற. ஒரு பிரயோஜனம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்ன பண்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதுல சாமர்த்தியம் வித்தியாசமா இருக்கு. இதுக்கு பேரு காரியம்னு பேரு. அப்ப இந்த பரமஹம்சானந்தான்ற சரீரத்துக்கு மேல இந்த காரியங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, தர்மங்கள்ல தான் வித்தியாசம் நடந்துகிட்டே இருக்கு. அதை தான் நம்ம பரிணாமம்னு சொல்றோம். அப்ப பரிணாமம் எங்க நடக்குது அப்படின்னா காரணத்துல பரிணாமம் இல்ல, காரியத்துல பரிணாமம். காரியம் மட்டும்தான் பரிணமிக்கும், காரணம் பரிணமிக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இவன் சொல்றான் காரணம் கௌட்டஸ்தியம். காரணம் எப்பவுமே கூட்டஸ்தனா விகாரம் இல்லாமல் இருக்கும், நித்திய வஸ்துவா இருக்கும். அதுக்கு மேல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயும் சதா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட், எங்களோட சித்தாந்தத்துல வந்து காரணம் கௌட்டஸ்தியம் கூட்டஸ்தம், காரியம் எல்லாம் பரிணாமி விகாரி நாசவான். அப்ப ரெண்டுமே எங்க மதத்துல பொருந்தி வரும். ஆனா உங்க மதத்துல பொருந்தி வராது. யாரு? இந்த க்ஷணிக்க விஞ்ஞானவாதத்துல பொருந்தி வராது. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஸ்தாயி தத்துவமா பேஸ் ஒரு காரண தத்துவம் சத்தத்துவமா இல்லை. அப்ப சத்தத்துவம் இல்லாததுனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க விருத்தியா இருக்கு. அதே விருத்தி தான் ஆத்மா, அதே விருத்தி தான் காரணம், அதே விருத்தி தான் காரியம், அதே விருத்தி தான் எல்லாமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு வஸ்துல தான் நீங்க வந்து நிலையானது பரிணாமின்றதை எடுத்துக்க முடியாது. ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்து இருந்துச்சுன்னா அது நிலையானதாகவும் இருக்கு பரிணாமியும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா காரண காரியம்னு ரெண்டு வஸ்துவா நீங்க பாத்தீங்கன்னா காரணம் எப்பவுமே என்னது கூட்டஸ்தமா நித்தியமா மாற்றம் இல்லாம இருக்கும், காரியம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க சித்தாந்தத்துல சத்காரியவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொருந்தும், உன்னுடைய மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தாது. அது மட்டும் இல்ல, அதான் சொல்றாரு ததேதத்து திரைலோக்கியம் வெக்தே. திரைலோக்கியம்ன்றதுக்கு அர்த்தம், இதுக்கு அர்த்தம் வந்துட்டு கேட்கறவங்க ஒவ்வொருத்தர் பண்றாங்க. திரைலோக்கியம்ன்றதுக்கு அர்த்தம், இந்த அர்த்தம் நம்ம என்ன பண்றோம், நேத்து நான் பார்த்திருக்கேன், இந்த பூர்ணமா எல்லா லோக்கங்களும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3 அவஸ்தைகள் இருக்குல்ல, லட்சண அவஸ்தா தர்ம பரிணாமம், இந்த 3த்துக்கும் வந்து திரைலோக்கியம் எடுக்கலாம். இல்லைன்னா அர்த்த கிரியா காரித்துவம்ன்ற 3 அதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு காரணத்துக்கு மேல நடக்கிறது, நான் சொல்லிட்டேன் நான் ரொம்ப க்ஷீணமாயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி பண்ண காரியம், முன்னாடி பண்ண சாமர்த்தியம், முன்னாடி இருந்த இது இதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு அப்படின்னு. அப்போ தங்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாசமாகும் அப்படின்னா தங்கம் நாசமாகிறது இல்லை. ஆனா தங்கம் கெட்டு போச்சுன்னு நம்ம சொன்னோம்னா என்னது, கம்மல் இருந்த கம்மல், அந்த கம்மலுக்கு வந்து என்ன சாமர்த்தியம் இருந்துச்சு, காதுல போட்டுக்கலாம், பிரயோஜனம், அர்த்தன்னு பேரு. கம்மல் எதுக்கு பிரயோஜனம், காதுல போட்டுக்கலாம் கம்மல். அதோட பிரயோஜனம் வேற என்ன பண்ணும், அது கிரியா. என்ன கிரியா பண்ணும் அப்படின்னா கம்மல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகாது, ஒத்த தலைவலி வராது. இவங்க போட்டிருக்கீங்களா, மாத்தங்கி போட்டிருக்கீங்களா, ஏதாவது கம்மல் ஏதாவது? நான் சொல்லணும்னு நினைச்சுட்டேன். யாராவது அந்த போட்டிருக்கிறதுல வந்து சில இதெல்லாம் பண்ணணும். இந்த நார்த் சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் சைடில் சொல்றது, நார்த் சம்பிரதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சம்பிரதாயம்னா நீங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காதுல ஒரு பெரிய ஹோல்ஸ், இந்த பாட்டிங்கெல்லாம் பழைய கால பாட்டிங்கெல்லாம் நல்ல ஹோல்ஸ் போட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட்டை போட்டு தொங்க விட்டுருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க ஒரு பாட்டி இருக்கு, பாட்டி தங்கமா அப்படின்னு கேட்டா ஆமா சாமி தங்கம் அப்படின்னா, தங்கம்லாம் ஒண்ணும் இல்லை, மேல மட்டும் தங்கம்,
உள்ளுக்குள்ளார வெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா அரக்க வச்சிருப்பாங்க. அரக்க வச்சு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தொங்கும் தெரியுங்களா, பாட்டிங்களுக்கெல்லாம் நல்லா தொங்கும். ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஒரு வளையம் போட்டிருப்பாங்க, ரெட் கலர் வளையம் போட்டு வச்சிருப்பாங்க. நார்த் சம்பிரதாயத்துல இருக்க சாதுக்கள் ஒரு பெரிய ஹோல்ஸே தெரியும், நீங்க கையவே உள்ள விட்டுட்டு எடுக்கலாம், அது மாதிரி பெரிய ஹோலா இருக்கும். காதை இழுத்து 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 போட்டாங்க அப்படின்னா சில நெர்வ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இதாகும். அதே மாதிரி கீழே தண்டை போடுறதுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா, ஒத்த தண்டையை வந்து பாத்தீங்கன்னா போடுவோம், வெள்ளியில போடுவோம், தாமிரத்துல போடுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ். கம்மலோட பர்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்த தலைவலி வராம இருக்கிறதுக்காக, மைக்ரைன் வராம இருக்கிறதுக்காக போடுறது. பிரபோதா போட்டுச்சிருப்பாரு. ஆனா அதெல்லாம் நம்ம யாரும் போடுறது தப்பா போடுறோம். அதாவது இப்ப மாத்தங்கி கூட போட்டிருக்காங்க, நம்ம பெண்கள்லாம் போட்டிருக்காங்க, காது குத்தி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த காது குத்துன்னா இப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், எல்லாம் ஹோல்ஸா போட்டு வைக்கணும். ஹோல்ஸா போட்டீங்கன்னா அந்த அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். அப்ப பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம், காதுல போடுறது. அதோட கிரியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா ஒத்த தலைவலியை போக்குறது. அது அப்புறம் காரித்துவம் அப்படின்னா அதோட கருமா என்னவோ அது ஒண்ணு இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த 3 இருக்கும். ஒரு காரியம் இருந்தா பர்பஸ் இருக்கும், அதோட காரியம் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அதனால அப்படின்றது இருக்கும். ஒரு பானை எடுத்துக்கிறோம். பானை வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல இருந்து உண்டானது. மண்ணு காரணம், மண்ணு காரணம். அந்த மண்ணுல இருந்து உண்டான பானைய என்ன ஸ்பெஷல், காரண காரியத்துக்கு என்ன ஸ்பெஷல் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்த கிரியா காரித்துவம் தான் காரணத்தையும் காரியத்தையும் தனியா காட்டுறது. மண்ணுக்கு அந்நியமா பானை இருக்கா? மண்ணுக்கு அந்நியமா பானை இல்லை. மண்ணுக்கு அந்நியமா பானை இல்லை. ஆனா அந்த மண்ணுல தண்ணி வைக்க முடியுமா? மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து வைக்க முடியாது, தண்ணி கொண்டு வர முடியாது, அதை சில்லுன்னு ஆக்க முடியாது. அப்ப மண்ணுல தண்ணி ஊத்தி வைக்க முடியாது. இதே மண்ணுல ஒரு பானையை நீங்க பண்ணுனீங்கன்னா இப்ப என்ன பேர் ஆயிடுச்சு? மண்பானை. மண்பானைன்றது என்ன ஆயிடுச்சு? காரியம் ஆயிடுச்சு. மண்ணு காரணம், அது பானையானதுக்கு பிறகு காரியம் ஆயிடுச்சு. காரியமானோன அதுல பர்பஸ் இருக்கா இல்லையா? ஆமா. மண்ணோட பர்பஸ் வேற, மண் பானையோட பர்பஸ் வேற. கிரியா இருக்கா இல்லையா? ஆமா, கிரியா இருக்கு. என்ன கிரியா அப்படின்னா தண்ணி கொண்டு வர முடியும், பானையில சமைக்க முடியும், வஸ்துக்களை வைக்க முடியும். ஆயிடுச்சா கிரியா. அதுக்கப்புறம் காரித்துவம் அப்படின்னா அதுல இருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிரியான்றது வந்து பாத்தீங்கன்னா சமைக்க முடியும். அதே நேரத்தில் காரித்துவம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய காரியங்களை பண்ண முடியும், அதை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்களை பண்ண முடியும். இது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காரணத்துக்கும் காரியத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான். இப்ப நான் சொல்றேன், பானை உடஞ்சி போச்சு, நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பானையை மாத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில்னஸ் இல்லாம போச்சு. பானைன்னா சில்னஸ்க்காக தானே தண்ணி வைக்கிறோம். பானையில இருக்கிற சில்னஸ் போச்சு, எடுத்து ஓரமா போட்டு அவ்வளவுதான், அதோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், மண்ணு நாசமாச்சா இல்ல பானை நாசமாச்சா? பானையில இருக்கக்கூடிய அர்த்தக்கிரியா காரித்துவம்ன்ற 3 வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாச்சுன்னா, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு அப்படின்னா பானை நாசமாச்சுன்னு சொல்றோம். பானை நாசம் ஆகிறது தான் அந்த அதோட இணைஞ்சிருக்கிற மண்ணோட நாசமும். ஆனா வாஸ்தவத்துல மண்ணு நாசம் ஆகிறது இல்லை, ஆனா அந்த பானையோடு சேர்ந்து இருக்கிற மண்ணும் நாசமானதுக்கு சமமா சொல்லப்படுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணத்துக்கு நாசம் இல்லை, காரியத்துக்கு மட்டும்தான் நாசம் நடக்குது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, ததேதத்து திரைலோக்கியம் வெக்டேர் அபைத்தி. அந்த அந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணத்துல, மண்ணுன்ற காரணத்துல பானைன்ற ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா வியக்தி ஆகுது, வெளிப்படுது. வெளிப்பட்டுச்சுனாவே, அது காரியமா வெளிப்பட்டுச்சுனாவே அது என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அர்த்த கிரியா காரித்துவம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு அப்படின்னா அந்த பானை நஷ்டமானதுக்கு சமமா ஆகி விடுகின்றது. அப்ப பானை நஷ்டமாகுது, ஆனா அது கீழே இருக்கிற மண்ணு நஷ்டமாகல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மண்ணும் நஷ்டமான மாதிரி தூக்கி ஓரமா வச்சிடற. ஏன்னா காரணமும் காரியமும் அபிண்ணமா இருக்கு. ஆனா காரணம் வேற, காரியம் வேற. ரொம்ப சட்டிலானது, நல்லா புரிஞ்சுங்க. மண்ணும் மண்பானையும் வேற வேற இல்லை. மண்ணும் மண்பானையும் வேற வேற இல்லை. என்ன மண்ணு தானே, பானைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா மண்பானையில பண்ற காரியத்தை மண்ணுல பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம், காரணம் வேற காரியம் வேற. அப்ப பிரிச்சு பார்க்கணும், காரணம் வேற காரியம் வேற.
அதே நேரத்துல காரணமும் காரியமும் ஒண்ணுதான். எப்பெல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரியா காரித்துவம் வருதோ அப்பெல்லாம் அது காரியம். எப்பெல்லாம் அர்த்த கிரியா காரித்துவம் இல்லையோ அப்பெல்லாம் அது வந்து காரண அவஸ்தையில இருக்கு அப்படின்னு. எப்பெல்லாம் அது அர்த்த கிரியா காரித்துவத்துக்கு வருதோ காரியமா அப்பெல்லாம் அது என்ன பண்ணுது, அப்ப இது நஷ்டத்தை அடைகின்றது, நாசத்தை அடைகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காரியம் நாசமானாலும் காரணம் கூட்டஸ்தமா நாசம் இல்லாமல் இருக்கும். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சம்சர்காத்துச்ச அஸ்ய சௌக்ஷ்மியம். சரி, இப்ப பானையை உடைக்கிறீங்க, உன்னை வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை நாசம் பண்றீங்க அப்படின்னா, கம்மலை வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் பண்ணிட்டீங்க, ஒட்டியானத்தை மெல்ட் பண்ணிட்டீங்க, நெக்லஸை மெல்ட் பண்ணிட்டீங்க. மெல்ட் பண்ணோன்னா அது அந்த அந்த காரியம் என்ன ஆகி போச்சு, கம்மல் போச்சு, ஒட்டியானம் போச்சு, நெக்லஸ் போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, தங்கம் ஆகி போச்சு, தங்க பிஸ்கட், கோல்டு பிஸ்கட். இப்ப நான் கேட்கிறேன், இந்த நஷ்டமாகிறதுக்கு பேரு சம்சர்காத்துச்ச அஸ்ய. சம்சர்க்கம்னா இந்த இடத்துல லயம்னு அர்த்தம் இருக்கணும். இந்த சம்சர்க்கத்தை நடந்த பிறகு, சம்சர்க்கம்னா காரியம் காரணத்தில் லயமான பிறகு, மெல்ட் பண்ணி தங்கமாக்குனதுக்கு பிறகு பானையை உடைச்சி என்ன ஆயிடுச்சு, பானை வந்து பார்த்தீங்கன்னா பூமியில போட்டுட்டீங்க, பானையை உடச்சி சுக்கு சுக்கா நான் தான் பண்ணுவேன். மேலேருந்து டெரஸ்ல இருந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பானையை தூக்கி டொம்முன்னு உடச்ச ஒரு சத்தம் கேட்குறதுக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சத்தம் கேள்விப்பட்டு பார்த்துருக்கீங்க. பானையை மேலேருந்து கீழே போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உள்ள இருக்க ஏரெல்லாம் வெளியில போய் இதாகுமா, பஸ்ட் ஆகுமா. மேலேருந்து தேர்ட் ஃப்ளோர் வந்து பக்கத்து ஒரு காம்பவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடும், டம்னு தூக்கி போட்டுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படியே அது மாதிரி 2-3 பானை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடைக்குது எனக்கு. அப்ப பானை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எங்க போச்சு, நஷ்டமாயி போச்சு. எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போச்சு. எங்க இருந்து வந்துச்சு, மண்ணுல இருந்து வந்துச்சு. இப்ப பானை எங்க போச்சு, மண்ணிலேயே நஷ்டமாயி போச்சு. அதுக்கு பேரு சம்சர்காத்துச்ச அஸ்ய சௌக்ஷ்மியம். அது இப்ப நான் கேட்கிறேன், அது எங்க போச்சு அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம போச்சு, சூக்ஷ்ம அவஸ்தையை அடைந்து விட்டது. இப்ப சூக்ஷ்மத்தை அடைஞ்ச காரணத்தினால சௌக்ஷ்மியாத்துச்ச அனுபலப்திரிதி. அப்ப கண்ணுக்கு தெரியுதா, பானை தெரியுதா அப்படின்னா, பானை கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. பானை கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. நாங்க சொல்றோம் பானை கண்ணுக்கு தெரியாம போல, மண்ணுன்ற காரணத்துல இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா லயத்தை அடைந்து சூக்ஷ்ம தன்மையை அடைந்திருக்கிறது. திரும்பவும் அந்த மண்ணுல இருந்து என்ன பண்ணலாம், பானையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துட முடியும். இப்ப நான் சொல்றேன், தூக்கத்துக்கு போனோன்னு நீங்க இல்லாம போயிட்டீங்களா, இல்ல தூக்கத்தை சூக்ஷ்ம தன்மையை அடைஞ்சிங்களா? தூக்கத்துல வந்து ஸ்தூலமா இப்ப நிக்கிறீங்கல்ல, ஸ்தூல தேகம், என்னோட உடம்பு, அது இதுன்னு எல்லாத்தையும் இந்த உலகத்தெல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோன்னு லயத்தை அடைஞ்சது நம்ம சொல்றோம், காரணத்தில் லயமானது. அப்ப லயமாச்சுன்னா யாருக்காவது தெரியுதா, வெளியில தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, லயத்தை அடைந்த நிலையில காரணத்துல காரியம் லயத்தை அடையும் போது சூக்ஷ்ம தன்மையை அடைகின்றது. சூக்ஷ்ம தன்மையை அடைஞ்சதுனால அது வெளிப்படாமல் காரணத்தில் இருக்கு. அதனால அது என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரிவதில்லை, அறியப்படுவதில்லை, அனுபலப்திரிதி. சூக்ஷ்மமா இருக்கிற காரணத்தினால அது அறியப்படாததாக இருக்கிறது. இதுதான் சத்காரியவாதத்தோட முக்கியமானது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா லயமானாலும் கூட எங்க போய் லயமாகும், ஒரு காரண தத்துவத்துல சூக்ஷ்ம தன்மையை போய் அடைஞ்சிடும். அந்த காரண தத்துவம் இருக்கும், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காரண தத்துவத்துல திரும்ப காரியமா உண்டாகும், திரும்ப லயமாகும், திரும்ப உண்டாகும். இதே மாதிரி சிருஷ்டி ஸ்திதி லயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லயஸ்தானமா ஒரு சத்து வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் சத்காரியவாதம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட மதத்துல இல்ல, இது பௌத்த மதத்துல. அவனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு லக்ஷண பரிணாமோ, ஆச்சரிய அடுத்ததுக்கு வந்து லக்ஷண பரிணாமோ தர்மோ அத்வசு வர்த்தமானோ அதீதோ அதீத லக்ஷண யுக்தோ அநாகத வர்த்தமானாபியாம் லக்ஷணாபியாம் அபியுக்தா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்ஷண பரிணாமத்தை வந்து பார்ப்போம். லக்ஷண பரிணாமம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல தர்ம பரிணாமத்தை பார்த்தாச்சு. தர்ம பரிணாமத்தை பார்த்ததுக்கு பிறகு லக்ஷண பரிணாமம் பார்க்கிறோம். லக்ஷண பரிணாமம்னு என்ன இருக்கும், காலம். இந்த காலத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வான்னு பிரிக்கிறோம். அத்வா
அப்ப அந்த அத்வாக்கள்னு பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா லட்சண பரிணாமத்துல காலத்தை வந்து அத்வான்னு பிரிக்கிறோம். இந்த காலத்துல வந்து தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மம் இருக்கு. ஒரு தர்மம்னா என்னது? வஸ்து. தர்மத்துக்கு என்ன பேரு? மேட்டர், வஸ்து. இந்த மேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னோட தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்டர். என்னுடைய தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? வர்த்தமான தர்மத்துல இப்ப பிரசன்ட்ல நான் இருக்கேன், என்னுடைய தேகம் இருக்கு. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து கடந்த காலத்தை எடுத்துக்கோங்க, பிரசன்ட் எடுக்காதீங்க, கடந்து போனதை இருக்கு. இந்த கடந்த கால பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எது போச்சோ, எது என்ன கிராஸ் பண்ணி போச்சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலமும் இருக்கு. அதான் சொல்றது லட்சண பரிணாமோ தர்மோ. அந்த தர்மத்துல அத்வசு, தர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கால பரிணாமம் அத்வான்னு சொல்லப்படுது. அந்த அத்வாக்களில் வர்த்தமானோ அதீத்தோ அதீத்த லட்சண யுக்தோ. அதீத்தம்னு நம்ம கடந்து போனதுன்னு எதை நம்ம சொல்றோமோ அந்த கடந்து போனது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா நிகழ்காலத்தோட பரிணாமத்தையும் அதுக்கப்புறம் எதிர்காலம் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய காலத்தையோட பரிணாமத்தோடையும் சேர்ந்து அது இருக்கும். இப்போ வந்து நான் பானைன்னு ஒன்று உடச்சி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பானைன்னு ஒன்று உடஞ்ச பானையில் என்னெல்லாம் இருக்கும்? உடஞ்ச பானையில் பானைன்னு அது இருந்ததுக்கு அப்புறம் தானே உடஞ்சிருக்கு. அப்போ அந்த பானைன்னு உடஞ்ச பானையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலம்ன்றது ஒன்று இருக்கு, அதுக்கு எதிர்காலம்னு ஒன்று இருந்துச்சு. அது மண்பிண்டமா இருக்கும் போது பானை எதிர்காலமா இருந்துச்சு. அது பானையாகும் போது அந்த மண்பிண்டம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலமா போச்சு. அந்த பானை வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி இப்ப சில்லா இருக்கும் போது, பானை சிதறலா இருக்கும் போது அதுல என்ன இருக்குன்னா பானைன்றது கடந்து போனதா இருக்கு. அப்ப ஒரு கடந்த காலம்னு நீங்க எதையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களோ கடந்த காலத்துல நிகழ்கால பரிணாமமும் எதிர்கால பரிணாமமும் அபேதமா வேறில்லாததா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், எந்த வஸ்து எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிளிங் பண்ண முடியுமா? நிறைய யூஸ் பண்றோம், ரீசைக்கிளிங் பண்றோம். எப்படி ரீசைக்கிளிங் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல அந்த தன்மை இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, ரீசைக்கிளிங் பண்ண முடியாது உங்களுக்கு. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாம் நிறைய ரீசைக்கிளிங் தான் கொண்டு வராங்க. நிறைய டப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் நிறைய ரீசைக்கிளிங் தான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா உடஞ்சி போனதெல்லாம் எடுத்துதானே அவன் என்ன பண்றான், மெல்ட் பண்ணி திரும்ப ரீசைக்கிளிங் பண்ணி கொண்டு வரான். அப்ப வந்து நம்ம எதை உடஞ்சி போச்சுன்னு சொல்றோமோ அது வர்த்தமானத்துல இருந்து விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றோமோ அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காலங்களோடு அது சேர்ந்துதான் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை சொன்னதுக்கு பிறகு ததா அது போலவே கடந்ததுக்கு எப்படியோ அதே மாதிரி வர்த்தமானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தமான காலமும் எப்படின்னா ததா அது போலவே அதான் ததா அநாகத லட்சணோ வர்த்தமானாத் அதீதாபியாம் லட்சணாபியாம் அவியுக்தா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ததா அநாகதோ அப்படின்னா அநாகத லட்சணம் எதிர்காலம், அநாகத லட்சண யுக்தம். எது எதிர்காலம் நம்ம சொல்றோமோ அது வந்து எதிர்காலத்தோடு கூடியதாக, கூடவே அந்த எதிர்காலம் என்றது என்னைக்கா ஒரு நாள் வர்த்தமான காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு வருமா? நிகழ்காலத்துக்கும் வரும். அப்போ ஒரு எதிர்காலத்துல எதிர்காலம்ன்றதும் இருக்கும், கூடவே அதுல வர்த்தமான காலம் நிகழ்காலமும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அது கடந்த காலத்தோடையும் ஆகிடும். ஒரு பிண்டம், மண் பிண்டத்தை வச்சிருக்கேன். அந்த மண் பிண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு பானையோட எதிர்காலம் என்னது? இது மண்பிண்டத்தோட எதிர்காலம் என்னது? பானை. மண்பிண்டமா வச்சிருக்கிறது நாளைக்கு தான் பானையா பண்ண போறாங்க. அப்போ மண்பிண்டமா ஒன்ன வச்சிருக்கேன், அந்த மண்பிண்டத்தோட எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அது பானையா மாறும். அந்த பானையா மாறுறதுக்கு பிறகு அது என்ன ஆகும், ஒரு காலத்துல பானை உடஞ்சி பானை இல்லாமல் போகும். அப்போ மண்பிண்டம்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்துல இருக்கிற ஒரு வஸ்து அது என்னவா இருக்கு அப்படின்னா பானை உடஞ்சி சில்லா மாறுறது அப்படின்ற காலங்களோட கூடிதான் இருக்கும். அப்ப எதிர்காலமும் 3ஓடு சேர்ந்தது. ததா வர்த்தமானோ அது போலவே நிகழ்காலம் நம்ம சொல்லிட்டு இருக்கவே சாமி, இந்த நிகழ்காலமும் கூட வர்த்தமான லட்சண யுக்தோ நிகழ்காலத்தோடு கூடியதாக. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி நிகழ்காலத்துல இருக்கேன். அப்ப நிகழ்காலத்துல என்னுடைய தேகம் இருக்கிற சமயத்திலேயே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கா? மகா பாப்பங்களை பண்ண ஒரு பாப்பியும் இந்த சரீரத்துல இருப்பான்.
இத்தனை ஜென்மம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா பாப்பம் பண்ணதால் தானே கடந்து வந்திருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தாட்ட கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா மகா பாபி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அநாகதாபியாம், இதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஜீவன் முக்தன் ஆகலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பாப்பி ஆகலாம். இதுக்கு ஒரு எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. யாருன்னு தெரியுமா? தெரியாது, எதிர்காலம் தெரியாது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலம் தெரியுது, இப்ப இருக்கிறது தெரியுது, இது இல்லாம எதிர்காலம் ஒண்ணு இருக்கு. இந்த மூணுத்தோட கூடியதாக அவியுக்தக இது, இந்த 3 காலத்தோடு கூடியதா வர்த்தமான காலம் இருக்கு. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 3 கால பரிணாமத்தை சொல்றோம். எதை எதிர்காலம் அப்படின்னா அநாகத காலம்னு சொல்றோமோ அது 3 காலத்தோட கூடியது. எது அதீத காலம்னு சொல்றோமோ, கடந்து போனதுன்னு சொல்றோமோ, அதுவும் 3 காலங்களோட கூடியது. எது நிகழ்காலம்னு சொல்றோமோ அதுவும் 3 காலங்களோட கூடியது. இப்ப யாராவது வந்து என்கிட்ட புலம்புனாங்க அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன் எப்பவுமே. என்ன அப்படின்னா, மனசெல்லாம் விட்டுறாதீங்க, நமக்கு ஃபியூச்சர் இருக்குல்ல. நம்ம யாருக்குமே முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? ஒரு ரத்னாகரம் பிளேடு பக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ராமகாமி எழுதுற அளவுக்கு ஒரு செயின்ட் ஆனா அப்படின்னா மகா பாத்தகம் பண்ணவன் இப்போ நமக்குலாம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு செயின்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய செயின்ட் ஆகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு மோசமான பிளேடு பக்கரியா இருந்திருக்கான். அப்போ நம்மெல்லாம் நமக்கு ஃபியூச்சர் ஒன்று கண்டிப்பாக இருக்கு. யாரையாவது நீங்க ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறீங்க, ஆஹா பெரிய பவித்திரமா இருக்காரே அப்படின்னு திருப்புன்றம் போட்டு கொண்டை வச்சு குடுக்கி வச்சு இருக்காரு அப்படின்னு, அவருக்குள்ளார ஒரு பாப்பி இருக்கான். அப்ப இது எல்லாமே என்னன்னா காலப்பரிணாமத்துக்கு உட்பட்டது. அப்ப காலப்பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத வஸ்துக்களே இல்லை, எல்லா தர்மத்துக்கு மேலையும் காலப்பரிணாமம் இருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்லும் போதே சொல்லுவோம், ந தர்மி நச்ச அதர்மி. அனுகீதால வந்து இருக்கிற ஸ்லோகத்தை ஆச்சாரியர் கீதா பாஷ்யத்தோட ஆரம்பத்திலேயே சொல்றாரு. ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொரு பர்சனும் தர்மியும் இல்லை, அதர்மியும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகாசினே தூஷ்மி அகிஞ்சி பிச்சிந்தையத் அப்படின்னு. இந்த ஞானம் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னா யாரையும் அவன் என்ன பண்ணுவான், ஸ்துதி நிந்தா, யாரையும் ஸ்துதிக்கவும் மாட்டான், யாரையும் நிர்நமஸ்காரக நிஸ்துதி, யாரையும் ஸ்துதி பண்ண மாட்டான், யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான், யாரையும் நிந்தனை பண்ண மாட்டான், எதையும் கீழா பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும் எல்லாமே என்னது பரிணாமம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் பரிணாமத்தோடு கூடியது. காலம் வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடந்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எதை பத்தினியும் ஒரு ஒப்பீனியனும் இல்லை. சதானந்தஜி அதான் டெய்லி நான் ராத்திரில பேசும்போது நான் சொல்லுவேன், விட்டுருங்க, அதே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, பேசாதீங்க. ஏன் பேசாதீங்க அப்படின்னா இது பேச முடியாது. யாரை பத்தி பேசினாலும் அது என்ன ஆகாது, முடிவுக்கே வராது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லவே அது என்ன ஆகிட்டு இருக்கும், பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். மெசேஜ் இவ்வளவுதான், அவ்வளவுதான். அது நல்லது கெட்டது இதெல்லாம் போனீங்க அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா நல்லதா இருக்கிறது கெட்டதாகும், கெட்டதா இருக்கிறது நல்லதாகும். யார் கேம் பண்ணுவா? காலம் கோலத்தை பண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல இருக்க வஸ்து, நிகழ்காலத்துல இருக்கிற வஸ்து, அப்புறம் கடந்த காலத்துல இருக்கிற வஸ்து, இந்த 3த்துக்கு பேர் தர்மம்னு பேரு. இந்த தர்மத்துல கடந்த காலம், நிகழ்காலம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம்ன்ற 3 காலங்களோட பரிணாமமும் இருக்கும். சொன்னதுக்கு பிறகு எப்படி அப்படின்னா ஆச்சரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளும் இதை நல்லா புரிஞ்சுங்க. யதா புருஷ ஏகஸ்யா, யாரோ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கார். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகஸ்யாம் ஸ்திரியாம் ரத்தம், உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கார் ஹஸ்பண்ட். நீ தாண்டி எனக்கு எல்லாம் செல்லம், நீ தான் வந்து ஏகபத்திரி வரதன் அப்படின்னு ஒருத்தர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆம்பளைங்களை நம்பவே நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகஸ்யாம் ஸ்திரியோ ரக்தக, ஒரு மனைவியின் இடத்துல அவனுக்கு ரொம்ப ராகம் இருக்கு, பிரியம் இருக்கு அப்படின்னா ந சேஷாசு விரக்தக பவதி இது. நீங்க தப்பா நினைச்சுக்கீங்க, எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோக்கியமாகும், மற்ற எல்லா ஸ்திரீகள் இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தோட இருக்கார். டைம் கிடைக்கல, சந்தர்ப்பம் சரியா வந்துச்சு அப்படின்னா விரக்த தன்மை என்னன்னு தெரிஞ்சது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்தை எழுதுறாரு என்னன்னா, ஒரு ஸ்திரீட்ட ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகம் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், என்ன எடுக்கணும், இந்த வர்த்தமான காலத்துல
வர்த்தமான காலத்துல, நிகழ்காலத்துல என்னோட ஹஸ்பண்ட் என் மேல பிரியமா இருக்கார். அப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும், அவர் காலேஜ் டைம்ல வந்து வேற யாரையாவது பிரியமா லவ் பண்ணியிருக்கலாம் கடந்த காலம். இனி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ இல்ல வேற ஏதோ ஆச்சுனாலோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண்ணிட்டையும் அவர் என்னவா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மங்கள்ல கடந்த ஜென்மங்கள்ல அவர் யார் யார் மேலாம் இச்சையோட ஆசையோட பிரியமா இருந்தாருன்னு தெரியாது. இனி வரக்கூடிய ஜென்மங்கள்ல எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரசன்ட்ல என்னோட கணவன் என்னிடத்தில் பிரியமா இருக்கான், இதான் சத்தியம். அடுத்த க்ஷணமும் சத்தியம் இல்லை, கடந்து போன சமயமும் சத்தியம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால பதிவுகள் இருக்குமா இருக்காதா, சம்ஸ்காரம் இருக்குமா? எதெல்லாம் முந்தின ஜென்மத்துல அனுபவிச்சானோ அதெல்லாம் கூடினவனா தான் ஒரு வர்த்தமான காலத்துல ஒரு நிகழ்காலத்துல ஒருத்தனோட சித்தம் இருக்கும். அதே மாதிரி அது எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்பனைகளோடையும் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல என்னோட ஹஸ்பண்ட் என் இடத்துல இதா இருக்கான், அன்போட இருக்கான். அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லா ஸ்திரீகள் இடத்துலயும் வைராக்கியம் வந்துருச்சுன்னு என் நம்பி ஏமாந்து போயிடாது. மேக்சிமம் வந்து பொசிசிவாக இருந்துங்க பார்த்து இந்த வேலி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். வேலியை கொஞ்சம் அவுத்து விட்டீங்க அப்படின்னா மாடு மேய போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துங்க. இது வந்து யார் சொல்றா, பாஷிக்காரரே சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆச்சு. இந்த பேராகிராஃபோட நிக்கட்டும். இனி நாளைக்கு அடுத்த பேராகிராஃப். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் நடக்கும். அந்த அவஸ்தையை உண்டு பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கால பரிணாமம். மனசுல இதை மட்டும் நல்லா படிக்கணும். எதை தர்மம்னு சொல்றோமோ அதுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மி இருக்கணும். அந்த தர்மி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா. அப்ப அந்த திரிகுணாத்மிகா மாயான் தான் காரணம், தர்மின்னு பேரு. அந்த திரிகுணாத்மிகா மாயையில வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள். இந்த சத்துவரஜஸ் தமஸ்ல நடக்கிற பரிணாமத்துக்கு தான் வாஸ்தவ பரிணாமம் பேரு. இந்த 3 குணங்கள்ல நடக்கிற பரிணாமம் தான் எங்க வெளிப்படும், காரணத்துல இருக்கக்கூடிய பரிணாமம் தான் காரியத்தில் வெளிப்படும். காரியத்துல வெளிப்படுது அப்படின்னா காரணத்துல சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப வாஸ்தவத்துல பரிணாமம்ன்றது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பரிணாமங்களும் வாஸ்தவத்துல எங்க பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு, தர்மியில நடக்கக்கூடிய 3 குணங்களோட சலனம் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் தர்மங்களிலும் வெளிப்படுகின்றது. அப்ப தர்மத்துல என்ன காரியம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம் ஒரு அவஸ்தையில இருந்து இன்னொரு அவஸ்தையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு அவஸ்தையில இருந்து இன்னொரு அவஸ்தையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜி பண்ண சூப்பரான சப்ஜி, கேரட் போட்டு நல்லா பருப்பு போட்டு நல்லா தேங்காய் போட்டு நல்லா கூட்டு, அருமையான கூட்டு, எக்ஸலண்டான கூட்டு, நல்லா பரம திருப்தி. ராத்திரி சாப்பிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிருந்தேன், எடுத்து தனியா வச்சிருந்தேன். ராத்திரியில பார்த்தா உயிர் போயிடுச்சு. கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சுவாமி கெட்டு போச்சா அப்படின்னு கேட்டாரு. கெட்டு போகல. அப்ப ஏன் வேணான்றீங்க? உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, காலையில நான் சாப்பிடும் போது இருந்த அந்த தன்மை, அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா, ராத்திரியில 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல டிஃபரன்ஸ் என்ன ஆகி போச்சு, இல்லாம போச்சு. செத்ததுக்கு சமம். நான் அதோட சப்ஜி செத்து போச்சு, சாம்பார் செத்து போச்சு, ரசம் செத்து போச்சுன்னு சொல்லுவேன். கெட்டு போகல. கெட்டு போறதுக்கு முன்னாடி அது என்ன ஆயிடுச்சு, அதோட தன்மையை இழந்து விட்டது. அப்ப யாரு கேம் பண்ண? நடுவுல சப்ஜி இருக்கா? ஆமா சப்ஜி இருக்கு. அப்படியே இருக்கா? பாக்குறதுக்கு அப்படியே இருக்கு. ஆனா அதுல இருக்கிற அந்த தன்மை போச்சு. என்ன பண்ணுச்சு? அவஸ்தா மாறி போச்சு. அந்த அவஸ்தைக்கு வந்து யாருக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம். அந்த 4 மணி நேரத்துக்குள்ளார அது என்ன பண்ணுது, தன்னோட ஒரிஜினல் தன்மையை விட்டுட்டு வேற ஒரு தன்மைக்கு மாறுது. அப்ப எங்க நடந்திருக்கு? சப்ஜியில. அந்த சப்ஜி தர்மம், அந்த சப்ஜியில வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பேதம் நடந்திருக்கு, பரிணாமம். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கால பரிணாமம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் காரியம்ன்ற தர்மம்,
இந்த காரியம்ன்ற தர்மத்துல அவஸ்தான்ற தர்மம் பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். இதுல எல்லாத்துலயும் கேம் பண்றது வந்து காலம்ன்ற பரிணாமம். இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த உலகம் ஃபுல்லா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், சதா காலமும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் தர்மி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிகுணாத்மிகா தர்மம் தர்மி. நாங்க கேட்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பரிணாமவாதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். பரிணாமவாதத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பால் தயிராச்சு பரிணாமம் தானே, பால் தயிராச்சு. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நிறைய பேருக்கு பரிணாமவாதம் சரியா தெரியாததுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பால் தயிர்னு நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, புக்குலலாம் இருக்கு அது மாதிரி. நாங்க என்ன கேட்போம், 1 லிட்டர் பால் வாங்க. 1 லிட்டர் பால் வாங்கி நான் என்ன பண்ணேன், 1/2 லிட்டர் பாலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பண்ணிட்டேன். 1/4 லிட்டர் பாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபிக்கு யூஸ் பண்ணிட்டேன். 1/4 லிட்டர் பாலை வந்து தயிர் துவச்சி வச்சுட்டேன். இப்போ என்னாச்சு, பால் தீர்ந்து போச்சு. இப்போ பரிணாமவாதத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா, மூல காரணமா இருக்கிற மூல பிரகிருதி கிரியேஷன் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடும், எம்டி ஆயிடும், இல்லாம போயிடும். பால் தீர்ந்து போற மாதிரி கிரியேஷன் நடந்து நடந்து ஒரு டைம்ல பால் தீர்ந்து போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி இல்லாம போகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் எப்பவுமே பரிணாமவாதத்துக்கு சாங்கியர் சொல்றதுக்கு பால் தயிராகிறது சரியான எக்ஸாம்பிள் இல்லை. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்மங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு வெளியில இருக்கிறதெல்லாம். ஆனா தர்மங்கள் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிற சமகாலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்தாயி தத்துவமா ஒரு நிலையான தத்துவமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல பிரகிருதி திரிகுணாத்மிகா மாயா ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லாம காரிக்கா சாங்கி காரிக்கா பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலேயே இந்த மூல பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா தன்னிடம் எந்த சேஞ்சஸும் இல்லாம மகத் தத்துவமா பரிணமிக்குது. என்ன அற்புதம் பாருங்க, மூல பிரகிருதியில எந்த சேஞ்சஸும் நடக்கல, எந்த சேஞ்சஸும் நடக்காம மூல பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா மகத்தா பரிணமிக்குது. மகத்து எந்த தன்னிடத்தில் எந்த சேஞ்சும் பரிணாமமும் இல்லாம அகங்கார தத்துவமா பரிணமிக்குது. அகங்கார தத்துவம் எந்த பரிணாமமும் இல்லாம தன்மாத்திரையா பரிணமிக்குது. தன்மாத்திரைகள் எந்த பரிணாமமும் நடக்காம பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச மகாபூத்தங்களா பரிணமிக்குது. இவங்களோட பரிணாமவாதம்ன்றது ரொம்ப விசித்திரமான பரிணாமவாதம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை தான் கேட்கிறோம், நீ வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் ஆகலை அப்படின்னா அது வந்து கூட்டஸ்தனா இருக்குமே, அப்ப எப்படி பரிணாமத்தை சொல்ற? ஒண்ணு பரிணமிக்காம பால் பரிணாமம் எந்த சேஞ்சும் இல்லாம தயிர் ஆயிடுச்சு, எவ்வளவு லாபம் இருக்குன்னு நமக்கு. அப்போ ஒரு பாட்டி பால் வாங்கிட்டா அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நிலையில சேஞ்சே ஆகாம தயிராச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பாலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், திரும்ப காஃபி போட்டுக்கலாம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாமே. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. இவங்களோட இந்த சாங்கிய மதத்தோட பரிணாமவாதம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்னு சொல்றாங்க, கூடவே வந்து பாத்தீங்கன்னா பரிணாமின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டும் பொருந்தவே பொருந்தாது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய மதத்தை வந்து கண்டனம் பண்றோம் அத்வைதிகள். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அபரிணாமி தான், ஆத்மா மட்டும்தான். இந்த பிரகிருதியும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. பரிணாமி நித்தியம், நித்தியம் பரிணாமத்தை அடையிறது. ஆனா அதுக்கும் கூட என்னது, நேற்று வந்து ஒரு சுவாமி கேட்டார், சுவாமி அனாதி தானே சுவாமி, இந்த மாயா எப்படி சுவாமி விடுபடுறது அப்படின்னு கேட்கும்போது அதான் சொன்னேன், ஏங்க ஒரு பாட்டை மட்டும் ஏன் சொல்றீங்க? இந்த மாயாவை பத்தி பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அனாதி சாந்தம் அப்படின்னு லட்சணம் சொல்றேன். அனாதிதான், எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது, ஆனா பரிணாமி தானே. அப்ப மூல பிரகிருதி திரிகுணாத்மிகமா இருக்கிறது பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எது பரிணமிக்குதோ அது நாசத்தை அடையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாயாவையும் கூட நம்ம என்ன பண்றோம், மூல பிரகிருதியையும் கூட சாந்தம் அப்படின்ற, சாந்தம்னா அந்தத்தோடு கூடியது, அனாதி ஆனா அந்தத்தோடு கூடியது. எந்த க்ஷணத்துல இந்த புருஷ ஞானம் உண்டாகுதோ ஆத்ம ஞானம், அந்த க்ஷணத்துல அது என்ன ஆயிடும், அதுவும் அனித்தியம். அப்ப விவகாரத்துல அது வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துக்கு பரிணாமவாதத்துல சொன்னாலும் அது வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்த நிலையில இருந்து பார்க்கும்போது இந்த மூல பிரகிருதியும் கூட அனித்தியம்தான். ஆனா 1000 சிருஷ்டியை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மூல பிரகிருதின்னு ஒண்ணு ஸ்தாயி தத்துவமா இருக்கும். அந்த மூல தத்துவத்தை மூல பிரகிருதிக்கு மேலதான் கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் வந்துட்டே வந்து போயிட்டே பாட்டு.
அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரிலேட்டிவ் சத்தியம் தான் ஒழிய வாஸ்தவ சத்தியம் அந்த மூலப்பிரகிருதி இல்லை. ஆனா சாங்கியர்கள் என்ன பண்றாங்க, அதை வாஸ்தவமா சத்தியமான தத்துவமா நித்திய தத்துவமா ஸ்வீகாரம். இதான் வித்தியாசம். பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்.